சென்னையில் போராட்டத்தின் போது விஷமருந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கண்ணன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் போராட்டத்தின் போது விஷம் குடித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினர் கண்ணனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தியுள்ளனர். அந்த பெரம்பலூர் மாவட்ட கண்ணன் ஆசிரியருக்கு தமிழக அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த அரசுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய லிங்கேஸ்வரன் என்கின்ற அவர் ஒற்றை மகனுக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒட்டுமொத்த பகுதி நேர ஆசிரியர்களின் சார்பாக தமிழக அரசிடம் வேண்டுகிறோம்.